அன்பு கடவுளர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாங்கள் சிறப்பு தகவலோட சிறப்பு ஜோதிட வல்லுநர்களோட வந்திருக்கிறோம். இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கும் சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும். கும்பத்தில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் வராரு. இப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் வரும்போது அங்கேருந்து கிட்டத்தட்ட மீன ராசியில் 2.5 வருஷத்துக்கு அங்கேயே இருந்து 12 ராசிகளுக்கு அவர் தர வேண்டிய நல்ல விஷயங்கள் அல்லது பாதிக்கக்கூடிய விஷயங்கள், நாம் செய்த நல்ல வினைகளுக்கோ அசுப வினைகளுக்கோ உரிய பலன்களை தரவர். நாம் நல்லது செஞ்சிருந்தா 12 ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். 12 ராசியில் எந்த ராசி நிறைய சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் அனுபவிக்க போகுது, எந்த ராசி குறைந்த பலன்களை அனுபவிக்க போகுது அப்படின்றத டாபிக் தான் நம்ம நிறைய பேச இருக்கோம். நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். இதுவரை கும்பராசியில ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணம் பெற்று சனி பகவான் 2.5 வருடங்களுக்கு 12 ராசிகளுக்கும் தான் தரக்கூடிய பலன்களை தந்துக்கிட்டு இருந்தார். இப்ப கும்ப ராசியில இருந்து நட்பு வீணான மீன ராசிக்கு 12 ராசிகளுக்கு பலன் தரப்போறார். முதல்ல ஆரம்பிக்கும் போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பாரு. அதுக்கு அடுத்து உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதத்துல இருந்து 12 ராசிக்கும் அவர் தர வேண்டிய பலன்கள்லாம் தரப்போறாரு. இதுல நாம் நல்ல வினைகள் செய்திருந்தால் அந்த பலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்க போகிறார். அதுல ரொம்ப முக்கியமானது, சனி என்பது கர்மக்காரகன். ஒவ்வொருத்தரும் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ தருவார். அதுல இந்த வருடம் நட்பு வீடு அப்படின்னு சொல்ற மீன ராசியில் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் 12 ராசிகளுக்கு வரப்போறது இல்லை. ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்காம இருக்க போறது இல்லை, கொடுக்கறத குறைவாக கொடுப்பார் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுலேயே பெரிய மேஜர் கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும் தான். இவங்களை வச்சு தான் நம்ம 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வுகளை நம்ம பற்றி பேசுகிறோம். அதில் குரு வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரமாதமான நற்பலன்களை கொடுப்பார். குருவும் சனியும் சேர்ந்த காலங்களில் தான் நிறைய தொழில் விருத்தி மேம்படுது. அதில் மீன ராசியை பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவோம். தனுசு ராசி ஆசிரியருக்குரிய ராசியாகவும் மீன ராசியை பேராசிரியருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது. அப்ப பேராசிரியருக்குரிய ராசியில சனி உட்காரும் போது எல்லோருக்கும் நல்ல போதனைகளை செஞ்சு கொடுக்குறாரு. அப்ப நாம இந்த 12 ராசிகளுக்காரங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல பலக்கீனம், எந்தெந்த விஷயத்துல நன்மை இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஒவ்வொருத்தரும் உங்க ராசிகளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றாரு. 5ஆம் இடத்துக்கு வர்ற சனி பகவான் பஞ்சம சனின்னு சொல்லுவோம். இது நற்பலன்கள் வழங்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. 6ஆம் இடத்துக்கு வர்றது சிறப்புன்னு சொன்னோம்னாலும் 5ஆம் இடத்துக்கு வர்றதுமே நமக்கு ஒரு நற்பலன்களை தான் கொடுக்கும். இங்கேருந்து அவர் பார்க்குற இடங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான இடங்களை பார்க்குறாரு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை, 11ஆம் இடத்தை, 2ஆம் இடத்தெல்லாம் பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும் இந்த சனி பயிற்சி. இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்தாமல் அன்பான வார்த்தையை செலுத்திட்டு இருந்தீங்கன்னா நல்ல குடும்ப ஒற்றுமை நிம்மதியாக இருக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருந்துகள், திருமண நிகழ்ச்சிகள் இதிலெல்லாம் நிறைய கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண பாக்கியம் இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அது அருமையான ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் 2வது திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2வது திருமணமும் நடக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் பணம் ஏதாவது கைக்கு வராமல் இருந்து தடை இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த பணம் இப்போ சேரும். இவங்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்குது. வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னா அதுக்கு உண்டான வாய்ப்பும் இவங்களுக்கு இருக்குது, கூடி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த 11ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது ஒரு லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இது. அதனால மூத்த சகோதரர் அவங்களோட தொழிலில் ஏதாவது நீங்களும் அவங்களோட சேர்ந்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா இல்லை அவங்க கூட பார்ட்னராக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக அமையும். இது ஒரு அருமையான இடம் 11ஆம் இடம். அதனால 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் நிறையா கிடைக்கும், லாபம் நிறையா கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு முதலீடு பண்ணிட்டு இப்போ லாபத்தை எதிர்பார்த்தீங்கன்னா இந்த 2.5 காலங்களில் உங்களுக்கு அதுக்கு உண்டான லாபம் பன்மடங்காக திரும்ப வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த விருச்சிக ராசிக்கு உள்ளவங்களுக்கு பரிகாரமாக நம்ம என்ன சொல்லலாம்னு சொன்னால், இவங்க இவங்களோட குலதெய்வ வழிபாடே இவங்களுக்கு போதும்.
அவங்க சாஸ்தாவா இருந்ததுன்னா அது ரொம்ப ரொம்பவும் சிறப்பா இருக்கும். சாஸ்தா வழிபாடு ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஊர்ல இருக்கிற காவல் தெய்வங்கள், ஊர் எல்லை தெய்வங்கள்னு சொல்லுவோம் பாருங்க, இவங்களை வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி இன்னும் நற்பலன்கள் வழங்கக்கூடியதா அமையும். அடுத்து விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு போகுது அப்படின்றத பத்தி சமயபுரம் சந்தானகிருஷ்ணன் ஐயா சொல்லுவாங்க. விருச்சிக ராசி எப்படி இருக்கும், சனி பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ இது வரைக்கும் சுகஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டுக்கு போறார். இது ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப சிறப்பை தரும். இப்போ என்னன்னா சனி செவ்வாய் சேர்க்கைன்னு சொல்லுவோம். அதாவது கேந்திரத்தில் திரிகோணத்தில் சனியும் செவ்வாய் சேர்றதுனால வண்டி வாகனத்தினால விபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால அதேமாரி 7ஆம் இடத்துல உங்கள் வீட்டிலேருந்து 7ஆம் இடத்த 3ஆம் பார்வையை சனி பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் ஜோடியாக வண்டியில் போகக்கூடாது. கணவன் மனைவி இருவரும் ஜோடியாக போனீங்கன்னா ஒரு பெரிய விபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இரவு நேர பயணம், ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க, சேஃப்டியாக இருங்க. அதேமாரி விருச்சிக ராசினாவே செவ்வாய் பகவான் இல்லையா, அப்போ செவ்வாய்க்கு அதிபதி முருகனுக்கு காவடி தூக்குங்க, பால் கூட எடுங்க, முருகனுக்கு மாலை போடுங்க. இல்லை முருகனுக்கு மாலை போட்டவங்களுக்கு நீங்கள் வேஷ்டி துண்டு அன்னதானம் பண்ணுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால இந்த சனி பயிற்சி உங்களை சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. ரொம்ப அருமையா சொன்னாங்க சந்தானகிருஷ்ணன் ஐயா. அதாவது விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 இந்த பாதம்லாம் இருக்கு. இந்த விருச்சிக ராசின்னு சொன்னாலே செவ்வாயின்னு சொல்றது எதனால முக்கியமான, செவ்வாய்க்கு விசாக நட்சத்திரமும் வரும்போது முருகரோட வழிபாடு பண்ணும்போது இது அவங்களுக்கு நற்பலன்கள் நிறைய வழங்கக்கூடியதா இருக்கும். அதனால எப்பவுமே அவங்க இன்னொன்று ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொன்னாங்க, அதாவது கணவன் மனைவி சேர்ந்து வெளியில போறதை தவிருங்கன்னு சொல்லிட்டு. கணவன் மனைவி 2 பேருமே 5ஆம் இடத்துலையும் 7ஆம் இடமாவும் தொடர்பு வரும்போது அவங்க செவ்வாயும் சனியுமா வர்றதுனால, அதனால செவ்வாய் சனி சேரக்கூடிய இடத்துல எல்லாம் ஒரு விபத்து, ஒரு பிரச்சனைகள் இது நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சேர்ந்து போகாம, முதல்ல ஏதாவது சேர்ந்து போகணும்னா கூட முதல்ல ஒருத்தர் போயிட்டு பின்னாடி அதுக்கப்புறமா அடுத்ததுல இன்னொரு தடவை அடுத்தவங்க போகலாம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த விபத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல விருச்சிக ராசியில பிறந்திருக்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு இந்த சனி பயிற்சி டயத்துல காதல் திருமணம் நடைபெறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அதை எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கவங்களுக்கு பெற்றோரோட சம்மதமும் கிடைக்கும் அவங்களுக்கு. அதனால பெற்றோர் சம்மதத்தோடையே அவங்களோட காதல் திருமணமும் நிறைவேறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த சனி பயிற்சி. அடுத்து இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி பொற்கோயில் சரவணன் சொல்ல போறோம். அன்பார்ந்த விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பஞ்சமுக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் வர்றாரு. அப்ப அந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால உங்களுக்கு 5னாவே காதல் மட்டும்ன்றது என்னன்னா ஒரு வாலிபருக்கு உண்டான காதல் கிடையாது, ஒரு கணவன் மனைவிக்கு உண்டான காதல், அதே போல ஒரு நண்பர்கள் மீது காதல், இந்த மாதிரி காதல் உணர்வுகள்லாம் அதிகமாக இந்த காலகட்டங்கள்ல வரும். அதே போல வாலிப பசங்கள் எல்லாருமே காதலுக்கு ப்ரொபோசல்ஸ் பண்ணியிருப்பீங்க, இது வரைக்கும் அது நடக்காம இருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்துல நடக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் நடந்துருச்சுன்னா எந்த பெண்ணோ எந்த ஆணையோ நீங்க காதல் பண்ணீங்களோ அவங்களதான் திருமணம் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால ப்ரொபோசல்ஸ் பண்ணி அது கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சுன்னா அதுதான் உங்களுக்கு முடிவுன்னு நினைச்சு முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்காக மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாதுன்னா அந்த காதல் விவகாரங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா 2 குடும்பமே சேர்ந்து உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிற அளவுக்கு போய் சேரும். அதனால ஜாக்கிரதையா இருங்க. அப்படி இந்த காதல் கை கூடிட்டு எனக்கு இவங்கதான் பார்ட்னர் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு பெண்களா இருந்தா உங்களுடைய காதலனுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு கோல்டு பிரேஸ்லெட் இல்லைன்னா வெள்ளி பிரேஸ்லெட் இதை வாங்கி கொடுங்க. முக்கியமா வெள்ளி பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே போல காதலிக்கு நீங்க காலில் போடுற கொலுசு, வெள்ளி கொலுசு இல்ல ஒரு சின்னதா ஆர்டின் போட்ட ஒரு ரிங், இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா 2 பேருக்குள்ள அந்யோன்யம் அதே போல நல்லா இருக்கும். 2வது நீங்க என்ன செய்ய வேண்டியதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரங்கள்ல வெளியில சாப்பிடாம உங்களுடைய மனைவி கையாலேயோ இல்லடா உங்களுடைய அம்மா அவங்களோட கையாலேயோ அவங்க செஞ்ச சமையலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் நல்ல அந்த உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு பாண்டிங்கா இருக்கும். நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள், அதுவும் செய்ய வேண்டிய ஒவ்வொரு முயற்சிகளும் தடப்பட்டு வராம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமையில பஞ்சமுக ஆஞ்சநேயரோட படத்தை பாக்கெட்ல வச்சுக்கோங்க. அப்படி பஞ்சமுக ஆஞ்சநேயர் இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போயிட்டு ஓம் அனுமந்தே நமக, ஓம் அனுமந்தே நமக
ஓம் அனுமந்தே நமக இந்த மந்திரத்தை ஒரு 108 தடவை சுவாமி சன்னதி முன்னாடி சொல்லிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிகள் மேன்மேலும் வளர்ச்சி அடையும். இன்னொரு காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணீங்கன்னா திடீர்னு வேலையை விட்டுடுவீங்க. அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பத்துல இல்லாம வேலையை விடாம எந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அந்த வேலையை நீங்க சந்தோஷமா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதனால பல மடங்கு லாபம் உண்டு. அதுபோல இதற்கு முன் வருடங்கள்லாம் நீங்க நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. உதாரணத்துக்கு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, லேண்ட் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக ஒரு மீடியேட்டர் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாமே நின்று போயிருக்கும். அது எல்லாமே இப்ப தேடி திருப்பி நீங்க எதெல்லாம் விட்டீங்களோ அதோட லாபத்தை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை ரொம்ப சந்தோஷமாகவும் நேர்த்தியாகவும் உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த விஷத்தன்மை இல்லாமல் மற்றவர்களும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயத்தோட அன்போடு இருந்தீங்கன்னா இந்த வருடங்கள் நல்ல வருடங்களா மாறி உங்களுக்கும் சகல சௌபாகியத்தோட அந்த ஆஞ்சநேயர் பரிபூர்ணமா நான் வேண்டிக் கொள்கிறேன். அதாவது எப்படி 5ஆம் இடத்துக்கு வராரு சனி பகவான், அவர் எந்த மாதிரி செயல்களை செய்வாருன்னு சொன்னாங்க. 5ஆம் இடம் காதலை குறிக்கக்கூடிய இடம். அதனால சனி பகவான் அங்க இருக்கும்போது நீங்க பண்ற காதல் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதைத்தான் இவங்க உங்களுக்கு நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால அந்த வயதுல உள்ளவங்க கவனமா இருந்துக்கோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். அடுத்து விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி சேலம் சித்தாராஜ் ஐயா சொல்லுங்க. சனி பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு? தன் குடும்பத்தை விட பொதுமக்களுக்காகவும் மக்கள் சேவைக்காகவும் தன்னை அர்ப்பணித்து கொள்கின்ற விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வருடம் தங்களுக்கு பஞ்சம சனி என்கின்ற அமைப்பிலே பயிற்சி ஆகிறார். இது ஒரு மத்தியம பலனாகும். 50% பயிற்சி பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது. ஒரு சில விஷயங்களில் முடிவு எடுப்பதில் தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்படும். அதே சமயத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை நன்கு செய்தால் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் வெற்றியை தழுவலாம். குழந்தைகள் விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் தேவை. கடந்த காலகட்டங்களில் வாகன போக்குவரத்திலே பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளீர்கள். ஆனால் தற்சமயம் பஞ்சம சனி என்பதால் எந்தவித இடர்பாடும் உங்களுக்கு வரப்போவதில்லை. சற்று கவனமாக இருந்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம், வாழ்வாங்க வாழலாம். ரொம்ப அருமையா சொன்னாங்க சித்தராஜ் ஐயா. அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரங்கனாலே எப்படின்னா, இந்த விருச்சிக ராசியோட சின்னமே தேல். இவங்க வார்த்தை கடுமையா பேசுவாங்க. எந்த ஒரு வார்த்தையும் வேக வேகமாக அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி கொத்துற மாதிரியான வார்த்தை பேசக்கூடியதாக இருக்கும். அதுவும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் கிட்ட இந்த மாதிரியான வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் பிள்ளைங்க மனசு உடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இது. அதனால் குழந்தைகள்கிட்ட பேசும்போது கவனமாக கொஞ்சம் அன்பாக பேசிக்கிட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி விக்னேஷ் ஐயா சொல்ல போகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். அதாவது விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விடுபட்டு பஞ்சமஸ்தானத்துக்கு சனி பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த பஞ்சமஸ்தானத்துக்கு சனி பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களுடைய குழந்தைகளால் அதிக லாபங்களையும் பூர்வீகத்தால் ஒரு நன்மையையும் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறார். அதாவது வேலைகளில் இது வரைக்கும் இருந்த ப்ரெஷர் டென்ஷன்லாம் குறைஞ்சி ஓரளவு நீங்கள் கேட்கக்கூடிய சம்பள உயர்வுங்கிறது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். மாணவ மாணவிகள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும். அதே மாதிரி கமிஷன் ஏஜென்ட்டுகள் மற்றும் பத்திரப்பதிவு துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ஓரளவு சிறப்பாகவே இருக்கும். மேலும் இந்த விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் அதிகமாக பேச்சுகளில் கவனமாக இருக்க வேண்டும். பயணம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருந்தால் இந்த வருஷம் ரொம்ப எளிமையாக கடந்துடலாம். அதே போல் விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. அதே போல் இந்த விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் இந்த ஆண்டை மென்மேலும் சிறப்பாக கடக்கிறதுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்வது, அன்னதானம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய மன நிம்மதியையும் உங்களுக்கு இந்த ஆண்டு தரும். ரொம்ப அருமையாக சொன்னாங்க விக்னேஷ் ஐயா. அதாவது இந்த சனி பெயர்ச்சி அப்போ நீங்கள் பயப்பட வேண்டியது எதுவுமே இல்லை. அதாவது 5ஆம் இடத்துக்கு வர்ற சனி பகவானால நன்மைகள் தான் நிறையா கிடைக்கும். அதனால விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு இந்த சனி பெயர்ச்சி நற்பலன்களை வழங்கக்கூடியதாக தான் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.